தெனாலிராமன் பொய்யான அறிவின் முகமூடி விஜயநகரம். அறிவும் கலைகளும் மலர்ந்திருந்த ஒரு பேரரசு. அந்த நாட்டை ஆட்சி செய்தவர் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர். அவரது அரண்மனை அறிவாளிகள், கவிஞர்கள், பண்டிதர்கள் ஆகியோரால் நிரம்பியிருந்தது. ஒருநாள் வடநாட்டிலிருந்து ஓர் அறிஞர் விஜயநகர அரண்மனைக்கு வந்தார். நீண்ட தாடி, கையில் பல நூல்கள், முகத்தில் அளவற்ற பெருமிதம். அவர் அரசரின் முன் நின்று உரக்கச் சொன்னார். இந்த உலகில் என் அறிவுக்கு இணையானவர் இல்லை. யாரேனும் என்னுடன் வாதிட விரும்பினால் வரட்டும். தோற்றால் 1000 பொன் நாணயம் தர வேண்டும். அரண்மனை முழுவதும் ஓர் அதிர்ச்சி நிலவியது. பல அறிஞர்கள் முயன்றனர். ஆனால் அவர் கேள்விகளை சிக்கலாக மாற்றி, சொற்களை மயக்கமாக பயன்படுத்தி அனைவரையும் குழப்பினார். முடிவில் யாரும் பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக நின்றனர். அரசர் கவலையடைந்தார். அப்போது அருகில் அமைதியாக இருந்தவர் தெனாலிராமன். அரசர் மெதுவாக, இவரின் அகம்பாவத்திற்கு நீயே முடிவு கட்ட வேண்டும் என்றார். மறுநாள் அரண்மனை மக்கள் அனைவரும் கூடினர். அந்த அறிஞர் பெருமிதத்துடன் வந்தார். அந்த நேரத்தில் தெனாலிராமன் ஒரு பெரிய நூலை துணியில் மூடிக்கொண்டு வந்தார். அறிஞர் சிரித்தார். அது என்ன நூல்? தெனாலிராமன் அமைதியாக பதிலளித்தார். இது என் குரு எழுதிய அரிய நூல். இதில் உள்ள கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடிந்தால்தான் உங்கள் அறிவை ஏற்றுக்கொள்வேன். அறிஞர் உடனே சம்மதித்தார். தெனாலிராமன் முதல் கேள்வியை கேட்டார். மண்ணில் பிறந்து, நீரில் வளர்ந்து, நெருப்பில் சாகி, காற்றில் மறையும் ஒன்று எது? அறிஞர் சிந்தித்தார். நூல்களை நினைத்தார். ஆனால் பதில் சொல்ல முடியவில்லை. தெனாலிராமன் 2வது கேள்வியை கேட்டார். கண்ணில்லாமல் காண்பது எது? காலில்லாமல் ஓடுவது எது? வாய் இல்லாமல் பேசுவது எது? அறிஞரின் முகத்தில் வியர்வை முத்துக்கள் தெரிந்தன. அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. அவர் கோபமாக கூறினார். நூலைத் திறந்து காட்டுங்கள். தெனாலிராமன் மெதுவாக துணியை அவிழ்த்தார். அதன் உள்ளே வெறும் வெள்ளைத்தாள். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது தெனாலிராமன் அமைதியாகச் சொன்னார். உண்மையான அறிவு நூல்களின் எண்ணிக்கையால் அளக்கப்படாது. அது மனதில் இருக்க வேண்டும். எளிய கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாத போது என் அறிவுக்கு இணையானவர் இல்லை என்று கூறுவது அகம்பாவம். பின்னர் அவர் விடைகளைச் சொன்னார். முதல் கேள்வியின் விடை தீக்குச்சி. 2வது கேள்வியின் விடை கனவு. அரண்மனை முழுவதும் கைத்தட்டல் ஒலித்தது. அறிஞர் தலையை குனிந்தார். என் அகம்பாவமே என் தோல்வி என்று ஒப்புக்கொண்டார். அரசர் மகிழ்ந்து, அறிவு எளிமையில்தான் இருக்கிறது என்றார். அந்த நாள் தெனாலிராமன் வெறும் ஒரு அறிஞரை மட்டுமல்ல, அகம்பாவத்தையே தோற்கடித்தார்.